குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். நாவின் கட்டுகளை அவித்த என் தேவனை ஆராதனை செய்கின்றேன். நான் ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழமான தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த மதிய வேளையில் 3 மணி வேளையில் முதல் வெள்ளிக்கிழமையில் உம்முடைய பிரசன்னத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருக்க, முழங்கால் படிந்து உம்மை ஆராதிக்க வாய்ப்பளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையில் இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் நீரே எங்கள் வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். நீர் இறப்பிலிருந்து வெற்றிகரமாக ஜெயசீலனாக உயிர்த்தெழுந்தவர் என்பதை விசுவசிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, இதேபோல் நாங்களும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு இறப்புகளிலிருந்தும், அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இழப்புகளிலிருந்தும், தோல்விகளிலிருந்தும் உயிர்த்தெழுவோம். நோய் நொடிகளிலிருந்து உயிர்த்தெழுவோம். ஏமாற்றங்களிலிருந்து உயிர்த்தெழுவோம்.
என்ற எதிர்நோக்கு கொண்ட மக்களாக உமக்கு நன்றி கூறி முன் முழங்கால் படியிட்டு அமர்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே தந்தை அனுப்பி வைத்த மெசியா, இந்த உலகத்தின் அறியாமையை அகற்ற உலகத்திற்கு உண்மையை உணர்த்த வந்த ஒளி என்பதை விசுவசிப்பவர்களாக முன் முழங்கால் படியிட்டு அமர்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்கள் தலைவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எம் இறைவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளில் பலவிதமான ஏக்கங்களோடு முன் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்க உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பண கஷ்டங்களை போக்க, எங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க, எங்களுடைய வியாபாரம் வெற்றி அடைய உம்முடைய உதவியையும் இரக்கத்தையும் நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எம் பிள்ளைகளை குறித்து உம்மிடம் மன்றாடி வந்திருக்கின்றோம். எம் பிள்ளைகள் நல்ல படிப்பை, ஞானத்தை பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கின்றோம். வரும் வாரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய தேர்வு ரிசல்ட்களை பெற இருக்கும் இந்த தருணத்தில் அவர்கள் வெற்றியடைய வேண்டும், நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வந்திருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தேடி வந்திருக்கின்றோம். நல்ல வரன் அமைய மன்றாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஏக்கங்களோடு முன் நாங்கள் முழங்கால் படியிட்டு அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் பலவிதமான நோய் நொடியிலிருந்து நீர் எங்களை விடுவிக்க வேண்டும். உடல் உள்ள ஆன்ம நலன் பெற்று எங்களை நீர் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஏக்கத்தோடு முன் முழங்கால் படியிட்டு அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, கொடிய நோய், சாவுக்கு இட்டு செல்லும் நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சண்டை சச்சரவு நீங்கி எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு, ஆதங்கத்தோடு உம்முன் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முன் நிற்கின்றோம். சமுதாயத்தின் தேவைகளையும் மனதில் கொண்டு ஏக்கத்தோடு உம்மை எதிர்நோக்கி வந்திருக்கின்றோம். நல்ல மழை பெய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இந்த தண்ணீர் பிரச்சனை, வறட்சி தீர வேண்டும், விவசாயிகளுடைய மனம் குளிர வேண்டும், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடனும் கூட உம்முன் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டிலும் இந்த இந்திய நாட்டிலும் உலகெங்கும் சமாதானம் ஏற்பட வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி என்ற அடிப்படையில் இருக்கும் பிரிவினைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு சிறந்த ஒரு இறையரசை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு உம்முன் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இவை அனைத்தையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுடைய
உலக சார்ந்த பசி, உலகு சார்ந்த தாகம் அனைத்தையும் தீர்க்க வல்லவராக இருக்கின்றீர். எங்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்டவராக இருக்கின்றீர். அந்த இரக்கத்தில் பரிவில் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர் என்ற முழு விசுவாசத்தோடு உம்முன் முழங்கால் படியிட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மீது பரிவு காட்டியருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த தேவைகள் அனைத்தோடும் சேர்ந்து நீர் நாங்கள் ஒரு தேவையோடு வர வேண்டும் என்று விரும்புகின்றீர். ஆன்மீக தாகத்தையும் ஆன்மீக பசியையும் தீர்க்க வல்லவர் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்து, இந்த உலகு சார்ந்த தாகம், உலகு சார்ந்த பசியை மற்றும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஆன்மீக தாகத்தையும் ஆன்மீக பசியையும் உம்மிடம் தெரிவிக்க, அதற்காகவும் உம்முடைய இரக்கத்தை நாட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு வரும்பொழுதும் அந்த ஆன்மீக பசியை, ஆன்மீக தாகத்தை தீர்த்து வைக்க நீர் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றீர் என்பதை உணர நீர் எங்களை அழைக்கின்றீர். வெறுமனே எங்களுடைய உலக தேவைகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு திருப்பலியை பங்கேற்றுவிட்டு சென்று விடாமல், ஆன்மீக விதத்திலும் உம்மோடு உறவு கொள்ள, உம்முடைய ஆறுதலை பெற வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர். இந்த அழைப்பிற்காக நன்றி கூறுகின்றோம். மோசே கொடுத்த உணவு, இந்த உலகு சார்ந்த உணவை உண்ட இஸ்ராயேல் மக்களின் முன்னோர் இறந்து போனார்கள். ஆனால் நீர் கொடுக்கும் ஆன்மீக உணவை, ஆன்மீக பானத்தை அருந்துபவர்கள் இறக்க மாட்டார்கள், நிறைவாழ்வை பெறுவார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக முதலில் ஆன்மீக பசியை உம்மிடம் தெரிவிக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர். இந்த அழைப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் தொடும். இந்த நேரத்தில் எங்களை தொட்டு அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஆன்மீக ஏக்கங்களை, தாகங்களை, பசிகளை போக்கி அருளும். ஆண்டவரே, குருடர்களாக இந்த உலகத்தில் குறுகிய நோக்கத்தோடு நாங்கள் வாழும் வாழ்க்கையை மாற்றி அருளும். எங்கள் அகக்கண்களை, மனக்கண்களை திறந்துவிடும். அந்த விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைகள் அனைத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, வெளிப்படுத்தும். எங்கள் பாவங்களை, எங்கள் தவறுகளை, எங்கள் இயலாமைகளை வெளிப்படுத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரக்கம் பரிவில் வெளிப்படுகின்றது. எங்களுடைய உலக தேவைகளை நிறைவேற்றும் பரிவில் வெளிப்படுகின்றது. அதைவிட சிறந்த முறையில் உம்முடைய இரக்கம் உம்முடைய மன்னிப்பில் வெளிப்படுகின்றது. இரக்கத்தின் ஆண்டவரே, உம்முடைய பரிவை நாடி வந்திருக்கும் நாங்கள் அந்த பரிவை மட்டும் சுவைத்துவிட்டு நின்றுவிடாமல் உம் இரக்கத்தையும் சுவைக்க, எங்கள் பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு பெற்று எல்லாவிதமான சுமைகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக வீடு திரும்ப எங்களுக்கு வாய்ப்பு தாரும். எங்கள் பாவ கரைகளை போக்கி அருளும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு சுட்டி காட்டி அதை நிவர்த்தி செய்ய, அந்த பாவங்களை செய்யாமல் இருக்க விரும்ப எங்களை அழைத்து செல்லும். இதன் வழியாக இந்த உலகத்தில் இருக்கும் அநீதிகள் அனைத்தையும் வேரோடு
பிடுங்கி கடலின் ஆழத்தில் தூக்கி எறிந்துவிடும் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, உம் இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருளும். இரக்கம் என்பது பாவத்தை மன்னித்து தொடர்ந்து பாவம் செய்வதில் அல்ல. பாவ மன்னிப்பு பெற்ற நாங்கள் அந்த பாவத்தை எங்களிடமிருந்து வேரோடு அகற்றி விடுவதில்தான் அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் வையும். எங்கள் ஆன்மீக தாகத்தை, ஆன்மீக பசியை தீர்த்து வையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு முறை நாங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டு உம்முடைய தெய்வீக உணவின் வழியாக அந்த பாவங்களை களைத்துவிட தினம் பெறவும் எங்களுக்கு அருள் தாரும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வதன் வழியாக சிறிது சிறிதாக எங்களையும் உம்மை போல் மாற்றியருளும். சிறிது சிறிதாக எங்களை மாற்று கிறிஸ்துக்களாக, ஆல்டர் கிரைஸ்ட்களாக மாற்றியருளும். நாங்கள் உண்பதாகவே எங்களை மாற்றியருளும். இதன் வழியாக எங்கள் பாவங்கள் அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் உண்மையாகவே உம்மை போல் வாழ்ந்து உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் திகழ எங்களுக்கு வரம் தாரும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியாள் பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் எழுந்தார். பரலோகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரர் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரையும் மரித்தவரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவாசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவித்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த முதல் 10 மணிகளில் நம்முடைய பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடி ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழிகாட்டுதலின் வழியாக இந்த திருச்சபை வளம் பெற்று குறிப்பாக திருப்பலியின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள, திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பங்கேற்கும் நாம் ஆண்டவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் உட்கொள்வதால் சிறிது சிறிதாக கிறிஸ்துவாகவே மாறுகின்றோம் என்பதை உணர, சிறிது சிறிதாக நம்ம பாவங்கள் நம்மிடமிருந்து அகற்றப்படுகின்றன என்பதை உணர, அதை உணர்ந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க திருத்தந்தையின் போதனைகளின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி இந்த 10 மணிகளை ஒப்பு கொடுப்போம். வலப்பக்கத்தில் இருப்பவர்கள் முதல் பகுதியை சொல்ல, இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் 2ஆம் பகுதியை சொல்ல அழைக்கப்படுகின்றீர்கள். நித்திய பிதாவே,
எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இந்த இரண்டாவது 10 மணிகளை நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு வளர வேண்டும், நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும், நல்ல விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல விதத்தில் தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும், நல்ல வேலை வாய்ப்புகள் நம் பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும் என்றும், திருமண வரன் அமைய வேண்டும் என்றும் மன்றாடி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்வதாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக்கும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது 10 மணிகளை பலவிதமான நோய்களால் அவதிப்படுபவர்களுடைய கருத்துக்காக ஒப்பு கொடுப்போம். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு அந்த நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தர வேண்டுமென்று, அவர்களை உயிர்த்தெழ செய்ய வேண்டுமென்றும் மன்றாடுவோம். அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களுக்கும் கடவுள் தொடர்ந்த ஆற்றலும் திடமும் தந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்வதாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் போடுகின்றோம். எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணிகளை இந்த தமிழ்நாட்டிலும் அண்டை மாநிலங்களிலும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று மன்றாடி ஒப்புக்கொடுப்போம். வறட்சி அனைத்தும் நீங்கி நிலத்தண்ணீர் அளவு உயர்ந்து நீர்நிலைகள் நிறைந்து நிலம் செழிப்படைந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மன்றாடி இந்த 10 மணிகளை ஒப்புக்கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணிகளை நாம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கும் அந்த தேவையை நினைவு கூறுவோம். அதோடு சேர்ந்து சமாதானத்திற்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சமாதானம் இருக்க வேண்டுமென்றும் அந்த சமாதானம் நம்மிலிருந்து நம் குடும்பங்களில் வெளிப்பட வேண்டுமென்றும் குடும்பங்களில் மட்டுமல்லாமல் சமுதாயத்திலும் சமாதானம் நிலவ வேண்டும். திருச்சபையினுள் சமாதானம் நிலவ வேண்டும். உலக நாடுகளின் மத்தியில் மாநிலங்களின் மத்தியில் சமாதானம் நிலவ வேண்டும் என்று உருக்கமாக கடவுளிடம் மன்றாடுவோம். பாடி இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரம் அருளும். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, என் இறைவனும் என் அனைத்து மாணவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரக்கத்தை புகழ்ந்த நாங்கள் உம்முடைய பரிவையும் சுவைக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற ஆவலாயிருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இந்த இரக்கத்தின் வேளையில் நீர் எங்கள் மத்தியில் நடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும். எங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கும் தேவைகளை அறிந்தவராக, எங்கள் கூக்குரலை கேட்டவராக, அந்த தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தந்தருளும் ஆண்டவரே. உம் இரக்கத்தை நாங்கள் சுவைக்க, பாவ மன்னிப்பு பெற, அந்த பாவங்களை எங்களிலிருந்து களைத்துவிட, முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்துவாக உம்மாக நாங்கள் வாழ செய்தருளும்.
தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் காலினையே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதினையே உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் நாவினையே, தொடும் என் ஆண்டவரே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கைகளையே, தொடும் என் ஆண்டவரே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் மனதினையே. ஆண்டவரே நீ என்னை தொட வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்பொங்கல்
மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே, தொடும் என் ஆண்டவரே, இயேசுவே நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. மான் துயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதரை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. ஆமென். வானிலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை
மன்றாடுகின்றோம். தூபம் போலெஞ்சவும் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாயுந்தன் அருள் என்னை தேற்ற வேண்டும். தூபம் போலெஞ்சவும் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாயுந்தன் அருள் என்னை தேற்ற வேண்டும். தூபம் போலெஞ்சபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாயுந்தன் அருள் என்னை தேற்ற வேண்டும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சாட்சியம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றது. My name is Philomena Jose. I belong to St. Luke Parish. My son Prince Jose was suffering from severe back pain past 2 months. We thought it would be something critical because his dad died with bone marrow cancer. Doctor told to take MRI scan. The result showed that he had a disc problem. Doctor advised that he need to do exercise for the pain and he doesn't better with exercise. Surgery has to be done. I cried and prayed to Divine Mercy last month during the Divine Mercy feast that I would be a witness if he gets better. Yesterday my son called and said that he is feeling better now in last 2 months and pain has reduced. Thanks to Mother Mary and Jesus for the miraculous healing. கடவுளை போற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, சாட்சி சொல்லணுன்னா 2 இல்லாட்டி 3 பேர் மட்டும் வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இவங்களை மாதிரியே ஷார்ட்டாக சாட்சி சொல்ல அழைக்கப்படுகின்றீர்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். என் பேர் புனிதா. என் பொண்ணுக்கு 2011 கல்யாணம் நடந்தது. 2017 தான் அவள் ஒன்று சேர்ந்தா. நான் எப்போவும் வந்து ஆண்டவர் காலை பிடிச்சி இந்த கோயிலில் தான் ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி அவள் நல்லா இருக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இரக்கத்தின் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வேம்பார்ன்ற ஊர் எங்கள் ஊர். எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் சொந்தமான இடம் இருந்துச்சு. ஆனால் அப்பா இறந்துட்டனால அது வந்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அப்பா இதாகிடுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. உடனே நான் வந்து ஆண்டவர்கிட்டையும் மாதாக்கிட்டேயும் இது நியாயமான இடம், ஏன்னா அப்பா வாங்கினது, அது வந்து சொல்ல இப்போ யாரும் இல்லை, நீங்களும் மாதாவை தவிர நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டேன். ப்ரேயர் பண்ணுறப்ப டெய்லி வந்து கேட்டு போவேன். முந்தா நாள் இது வந்து தனிப்பட்ட இடம், இது அவங்க அப்பா வாங்கின இடம்னு சொல்லிட்டு ஆண்டவரும் மாதாவும் சேர்ந்து எங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றி. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நவம்பர் 10ஆம் தேதி என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கடவுள் மாறு உயிரை கொடுத்து என் பெத்தம்மா எனக்கு நிலைநிறுத்தி அண்ணா நகர் ஐசிஐசி பேங்கில் என் மகன் வேலை செய்கிறேன். நான் வந்து கொடைக்கானல். என் மகன்
பழக்க மாட்டான் டாக்டர் எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு கடன் நம்ம உயிரை கொடுத்து என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்து கடவுள் நிலைநிறுத்தி கடவுளுக்கு நான் கோடான கூடி நன்றி சொல்லிட்டேன். இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நானும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், சுமைகளில் நம்மை தேற்றுவார், சுமைகளை சுமங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுமங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஊருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பாண்டவர்களே, இந்த புனிதமிக்க இறை இரக்க ஆலயத்தில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் திருப்பலி ஒப்பு கொடுக்க கூடியிருக்கின்றோம். திரு இருதய ஆண்டவரையும் இரக்கத்தின் ஆண்டவரையும் நினைவு கூறும் இந்த நாளில் அந்த திரு இருதய ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், ஆண்டவர் நம் மீது கொண்ட இரக்கத்தின் நிமித்தம் ஒவ்வொரு திருப்பலியிலும் தம்மையே நமக்கு உணவாக அளிப்பதனால் படிப்படியாக சிறிது சிறிதாக நம்மையும் அவராகவே மாற்றுகின்றார் என்ற செய்தியை இன்று நமக்கு இந்த திருப்பலியின் வழியாக அவர் தருகின்றார். அவராக மாறுவதில் ஒரு முக்கியமான பங்கு நம்மில் இருக்கும் குறைகளை, பாவங்களை அகற்றுவதுதான். அதையும் அவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் சிறிது சிறிதாக செய்ய நம் அகக்கண்களை திறந்து நம் பாவங்களை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விடுபட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் என்பதையும் இன்றைய திருப்பலி நமக்கு உணர்த்துகின்றது. இந்த அழைப்பை ஏற்று திருப்பலியில் ஒரு ஆன்மீக விதத்தில் பங்கு பெற்று ஆன்மீக உணவையும் இந்த உலக சார்ந்த உணவோடு சேர்ந்து பெற்றுக்கொண்டு செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். குறிப்பாக திருப்பலியை ஒரு பழக்க தோஷத்தில் மட்டும் பங்கேற்ற தருணங்களுக்காகவும், திருப்பலியை ஒரு கடனுக்காக ஒப்புக்கொடுத்த தருணங்களுக்காகவும், திருப்பலியின் வழியாக நம்முடைய உலக சார்ந்த தேவைகளை மற்றும் நிறைவேற்றிக் கொள்ள விரும்பிய தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாணம் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை புதிய வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உமது திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தருகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. பூவுலகில் நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா, ஏகசுதனாய் ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரனின் செம்மறியே, பிதாவின் சோதரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வீரனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேஸ்வரனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனின் இதயத்தின் வழியாக
அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அதே திருஹிருதய ஆண்டவர், அதே இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம். பிரிவு 9, இறை திருவசனங்கள் 1 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்தில் இருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர் தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவில் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகளை செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்கு தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன்
என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 71 பக்கம் 60. நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா எங்கெங்கும் இன்பம் அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 வசனங்கள் 52 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தம் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார்,
நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாமுக்குள் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு பங்குகளிலிருந்து சென்னையின் வெளியிலிருந்து கூட நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு வருகின்றீர்கள். எதுக்காக இன்னைக்கு இந்த எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க? நான் கூட இங்கே வருவேன். முதல்லலாம் நான் செமினரியில் சேர்கிறதுக்கு முன்னாடி, பிரதர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வருவேன். லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது, எங்கள் வீடு பக்கம்தான், பக்கத்து பங்கு ஐநாவரம். லீவுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் இங்கே வருவேன். முதல் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, மற்ற வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட இங்கே வருவேன். எந்த நோக்கத்துக்கோடு நான் வருவேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெளிவு வேண்டும், என்னுடைய குழப்பம் நீங்க வேண்டும், எனக்கு வாழ்க்கை பாதையை நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று இறை இறக்க ஆண்டவரிடம் ஜெபிக்க வருவேன். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதோ ஒரு கருத்துக்காக தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பேராவது இங்கே வர இருக்கும் +2 ரிசல்ட்டில் நல்ல மார்க் வாங்கணும். மே 12 ரிசல்ட் வரப்போகுது. பிள்ளைங்கள் ஒரு வேலை இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா யாராவது வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, என்னுடைய பிள்ளைங்க நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்திருப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும், திருமணத்திற்காக நிறைய பேர் வருவாங்க தெரியும். குழந்தை பாக்கியம் வேண்டி எண்ணற்ற மக்கள் இங்கே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கின்றது. அதுக்காக நிறைய பேர் வந்திருப்பீங்க கண்டிப்பாக. இன்னும் சில பேர் வியாபாரம் நல்லா வெற்றி அடையணும், நல்ல லாபம் கிடைக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அதுக்காக வேண்டி கூட வந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் பண கஷ்டம் தீரணும், கடன்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டி சில பேர் மனதை கொட்டி வந்திருப்பாங்க. கொஞ்சம் பேராவது வீட்டில் சமாதானம் வேணும், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை, அந்த சண்டை சச்சரவெல்லாம் தேங்கி சமாதானம் வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் பேர் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஆரோக்கியம் வேண்டி வந்திருப்பாங்க. பலவிதமான நோய்களால், சாட்சிகள் சொன்னங்கள கூட நோய்களால் அவதிப்படுபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட வேண்டும். எல்லா விதமான விபத்துகளை சந்தித்தவர்கள் நல்லா முழுமையாக குணமடைய வேண்டும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்களோடு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உலகு சார்ந்த பசியை, உலகு சார்ந்த தாகத்தை இறையிறக்க ஆண்டவர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டி வருவது தான். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே கூட மக்கள் அதை தான் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 நற்செய்தி வாசகம் கேட்டோம். அதே அதிகாரம் 6 முந்தைய பகுதியில் பார்த்தோன்னா ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் துண்டு வச்சு 5000க்கும் மேலான மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த உலகத்தின் பசியை தீர்க்க வேண்டும், உலக சார்ந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கோடு தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கிட்ட நைஸாக பேசி பார்த்தாங்க, அவரை சீண்டி பார்த்தாங்க. மோசே வாழ்ந்த காலத்தில் என்ன தெரியுமா செஞ்சார்? அவர் வானகத்திலிருந்து உணவு கொடுத்தாரு, நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவரோட நைஸாக பேசி பார்த்தாங்க. ஆனால் உண்மையில் ஆண்டவர் அவர்களை நிராகரிக்கவில்லை, ஆனால் அவர்களுடைய விருப்பத்தை ஆமோதிக்கவும் இல்லை. உண்மை அதுதான். அவர் என்ன சொன்னார்னா, மோசே கொடுத்த உணவை உண்டவர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் இறந்து போனார்கள், அந்த உணவை கொடுக்க நான் விரும்பவில்லை, நான் கொடுக்கும் உணவை உண்பவர்கள் நிறைவாழ்வை அடைவார்கள் அப்படி இன்னைக்கு நற்செய்தியும் சொன்னார். அப்போவும் அவங்களுக்கு பதிலாக அதுதான் சொன்னார், நிறைவாழ்வை. ஆக ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, இங்கே வந்திருக்க நம்ம ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் எதிர்பார்ப்பது, நம்முடைய ஆன்மீக தாகத்தை,
ஆன்மீக பசியை இந்த இரக்கத்தின் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு விருப்பத்தோடு நாம் வர வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகின்றார், ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னைக்கு மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு திருப்பலிக்கு நாம் செல்லும் பொழுதும் இந்த மனநிலையோடு நாம் செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றார். அவர் நம்முடைய ஆன்மீக தாகத்தை, ஆன்மீக பசியை தீர்த்து வைப்பதற்காக திருப்பலியில் காத்து கொண்டிருக்கின்றார். வாசகங்களின் வழியாக செய்கின்றார், மறையுரைகளின் வழியாக செய்கின்றார். திருப்பலியின் ஒவ்வொரு ஜெபம், துவக்க ஜெபத்தின் வழியாகவும் அந்த ஆன்மீக தாகத்தை, ஆன்மீக பசியை தீர்த்து வைக்கின்றார். காணிக்கை, மன்றாட்டு, இறுதி ஜெபம், ஒவ்வொரு ஜெபத்துக்கின் வழியாகவும் அவர் நம்முடைய ஆன்மீக தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக, பசியை தீர்த்து வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அதை நாம் உணர வேண்டும் என்று ஏங்குகின்றார். அதுதான் உண்மை. இந்த ஆன்மீக பசி தாகம் தீர்க்கும் அவருடைய ஆறுதல் ஒரு சில சமயங்களில் ஆமோதிப்பதாக அமைகின்றது. நல்லா பண்ணுறீங்க, வெரி குட், நீங்கள் அன்னைக்கு செஞ்ச செயல் நல்ல செயல், அதே போல் செய்யுங்கள் என்று ஆமோதிப்பதாக அமைகின்றது ஒரு சில சமயங்களில். ஆனால் பெருமளமான சமயங்களில் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய அறியாமைகளை சுட்டி காட்டும் வண்ணம்தான் அமைந்திருக்கின்றது. அதை சுட்டி காட்டி அவற்றை நிவர்த்தி செய்யும் நோக்கத்துடன் தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம் பாவங்களை நாம் உணர வேண்டும். கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது, குருடர்களாக இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய குற்றங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் செய்யும் ஒரு குற்றமோ 2 குற்றங்களோ நமக்கு உணர்த்தப்பட்டு அவை நிவர்த்திப்பட வேண்டும் என்றுதான் கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் ஒவ்வொரு திருப்பலிக்கும் நம்மை அழைக்கின்றார். கடவுள் இரக்கம் நிறைந்தவர். இரக்கத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு பாவ மன்னிப்பு. அதில் சந்தேகமே இல்லை. இரக்கத்தின் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். ஆயினும் கூட நாம் தொடர்ந்து அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்க, அவர் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. ஏனென்றால் நாம் பாவம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு தீமையாக அது அமைகின்றது, மற்றவர்களுக்கு கொடுமையாக அமைகின்றது. ஆகவே இரக்கத்தில் அவர் நம்மை மன்னித்தாலும் நாம் அந்த பாவத்தை உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஏனென்றால் எண்ணற்ற மக்கள் நம்முடைய பாவங்களால் கஷ்டப்படுகின்றார்கள். அதனாலும் அவருடைய மனம் குமிருகின்றது. அதன் நிமித்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் ஆண்டவர் அதை உணர்ந்து நாம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் கிறிஸ்தவர்களை வதைக்கின்றார். எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் அவரால் தொந்தரவு அடைகின்றார்கள். அந்த சூழ்நிலையில் இறைவனுடைய இரக்கம் அவரை தொட்டு மன்னிப்பு அளிக்கின்றது. அதே சமயத்தில் அவர் மனமாற்றம் அடையவும் அவரை அழைப்பு விடுக்கின்றது. பவுலடிகளாரிடம் ஆண்டவர் கேட்கின்றார், ஏன் என்னை வதைக்கின்றார் என்று கேட்கின்றார். நீ என்னை கொலை செய்கின்றார், எனக்கு வதை கொடுக்கின்றார் என்று அவருக்கு அழைப்பு விடுக்க பவுலடிகளாருடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. அதன் வழியாக அவர் தவறை உணர்கின்றார். தவறு அங்கிருந்து அகற்றப்படுகின்றது. அவரும் மன்னிப்பு பெறுகின்றார். எந்த கிறிஸ்தவர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். இந்த நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செய்யும் தவறுகளை வாசகங்களின் வழியாக, மறையுரையின் வழியாக, ஜெபங்களின் வழியாக சுட்டி காட்ட கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கும் ஆன்மீக பசி தீர்க்கும் மருந்து. ஆன்மீக தாகம் இந்த விதத்தில் தான் அவர் தீர்த்து வைக்கின்றார். இதற்காகத்தான் அவர் ஒவ்வொரு முறையும் நம்மை திருப்பலிக்கு அழைக்கின்றார். ஆயினும் நீங்கள் உங்களோட பாவத்தை சுட்டி காட்டி உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் அதை தீர்த்துக்கோங்க அப்படின்னு அவர் விட்டு விடுவதில்லை. அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுபடுவதற்கு, திடம் அளிப்பதற்காகவும் அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் தான் நமக்கு நம் பாவம் செய்வதிலிருந்து விழாமல், பாவத்தில் விழாமல் தவிர்க்க உதவியாக இருக்கின்றது. உதவியாக இருப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவுடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பருக பருக ஒவ்வொரு திருப்பலியிலும், ஒவ்வொரு நாளுமோ ஒவ்வொரு வாரமுமோ அவருடைய உடலை உண்டு இரத்தத்தை பருக பருக நாமும் கிறிஸ்துவாக மாறுகின்றோம்.
புனித அகஸ்தீனார் சொல்வார், we become what we eat அப்படின்னு சொல்வார். நாம் என்னதை உண்கின்றோமோ அதாக மாறுகின்றோம். திருப்பலியில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்பதனால் நாமும் அவராகவே மாறுகின்றோம். அவராக மாறுகின்றோமானால் நம்மிலிருந்து பாவங்கள் களைக்கப்பட வேண்டும். பாவங்கள் நம்மிலிருந்து களைவதுதான் அவராக மாறுவது. அவராக மாறுவதுதான் பாவங்கள் நம்மிலிருந்து களையப்படுவது. இதுதான் திருப்பலியின் மைய நோக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு வரும்பொழுதும் நாம் இன்னும் சிறிது கிறிஸ்துவாக மாற வேண்டும். படிப்படியாக கிறிஸ்துவாக மாறி நாம் சாவதற்கு முன்பாக, இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக நம்மில் இருக்கும் அனைத்து பாவங்களும் வேரூன்றி எடுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு நாம் கிறிஸ்துவாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த விதத்தில் புனிதர்களாக மாறி இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு சென்ற உடனே நேராக விண்ணகத்திற்கு நாம் செல்ல தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அது நடக்காத பட்சத்தில் தான் உத்தரிக்கிற ஸ்தலம் தேவைப்படுகின்றது. இதை தவிர்க்கதான் அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு வரும்பொழுதும் நமக்கு கொடுத்து அதாகவே நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இந்த நோக்கத்தோடு நாம் திருப்பலிக்கு வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார், ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இதற்கு பின்பாக நம்முடைய உலக சார்ந்த நோக்கங்களோடு வரலாம். அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். மைய நோக்கம், ஆண்டவரே என்னை இன்னும் ஒரு படி உம்மாக மாற்றிவிடும், என்னில் இருக்கும் ஓரிரு பாவங்களை இந்த திருப்பலியின் வழியாக அகற்றிவிடும் என்ற நோக்கத்தோடு முதன்மையாக வந்து அதற்கு பின்பாக நம்முடைய உலகு சார்ந்த நோக்கங்களையும் அவரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது அது அர்த்தம் உள்ளதாக அமையும். மாறாக இந்த மைய நோக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு உலகு சார்ந்த நோக்கத்தோடு மட்டும் வந்து திருப்பலியில் பங்கேற்போமானால் கண்டிப்பாக இரக்கத்தின் ஆண்டவர் அந்த உலகு சார்ந்த பசியை, தாகத்தை தீர்த்து வைப்பார். ஆயினும் திருப்பலியின் முழு பலனை நாம் அடையாமலேயே வீடு திரும்பி சென்று விடுவோம். அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு செல்லும் பொழுதும் நம்முடைய மைய நோக்கம், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற ஒரு குற்றத்தை இன்னைக்கு நீங்கள் காட்டிடுங்க, அதை நிவர்த்தி செய்து விடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் கூட செஞ்சு கொடுங்க அப்படின்ற நோக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் இந்த இறையிறக்க ஆண்டவருடைய ஆலயத்தில் திருப்பலியில் வந்து பங்கேற்க இன்றிலிருந்து நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். அந்த செயலை சிறப்பாக செய்ய அவருடைய உடலும் இரத்தமும் உங்களுக்கு திடமாக இருக்கும். அவரை உண்ண நீங்கள் அவராகவே மாறிக்கொண்டும் இருப்பீர்கள். ஆமென். இயற்கை உமது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உமது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலும் ராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலும் ராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கு சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளைகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்னாகமே. கோயில்கள் பாடும், கிளைகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்னாகமே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும்
கேட்கவே ஏழை என்னில் வாருமே. வசந்தராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தே என்னை தந்தே என் வாழ்வு உன்னோடுதான். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவருக்கும் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பட்ச திருச்சபையை நடத்துவதற்காகவும் முதுகைகளை திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் அதே திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினின்று அனைவரும் ஈர்க்க பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவன் ஆண்டவர். வானமும் வையமும் யாவதும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வருபவராசி கேட்டவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறந்தேன், எனக்காக மரித்தேன், எனக்காக உயிர்த்தேன், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தேன், எனக்காக மரித்தேன், எனக்காக உயிர்த்தேன், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், புனித ஃபவுஸ்டீனா, புனித பவுலடிகளார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்காக கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாயுமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உமது நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும், ரட்சித்தருளும், ரட்சித்தருளும்.
ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இரக்கத்தின் ஆண்டவர், திரு இருதய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு திருப்பலியிலும் இவருடைய உடலையும் இவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுப்பதன் வழியாக நம்மை சிறிது சிறிதாக படிப்படியாக இவராகவே மாற்றிக்கொண்டிருப்பவர். நம் பாவங்களை சுட்டிக்காட்டி அவற்றை அகற்றி அதன் வழியாக ஆன்மீக பசியையும் தாகத்தையும் தீர்க்க காத்து கொண்டிருக்கும் ஆண்டவர். அவற்றோடு சேர்ந்து நம்முடைய உலக பசிகள் அனைத்தையும் தீர்க்க வல்லவராக இருப்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். தேவரீர் உள்ளத்தில் எழுந்தருளிவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் இந்த ஆன்மா உண்மையிலே. பசியை அறிந்திடா
உழைத்தே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதையாவது கொண்டார் அவர் என்றுமே வாழ்வார் அவர் என்றுமே வாழ்வார் நானே. இறையிறக்கம் என்றாது அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே, உன்னை அன்பு செய்வோர் வாழ்வை என்று தாங்குவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பும் திருவருவே, பாவிகளின் நம்பிக்கையை மீட்குமானவரே, மனோரிடத்தை எங்களுடன் இதோ அசக்க முடியாத விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஒற்றுமைகள் தருந்தாரும் அநாதங்களையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவளிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவரையும் உமது அன்பு கரங்களால் நடத்தும். உமது இரக்கத்தின் பேருங்களால் எங்களை அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவருவே, ஒற்றுமையின் அடையாளமே இன்னவர் மருத்துவரே, தீராமல் வறுமை துன்பத் துயரங்களால் சூழற்றும் ஒற்றுமை அமைதியில்லாமல் அழியும் எங்கள் காரணம் தார். ஓ என் இயேசுவே, பாவமன்னிப்பு கூறி நான் விடும் கண்ணீரும் உண்மை தினம் கொண்ட அன்பும் என் அன்றாட உணவாக இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக. மரணவேளையில் என் ஆத்மாவை உமது நித்திய இலப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நமது ஆலயத்திலே உங்களுக்கு தெரிந்தவாறு இறையிறக்க பக்தி முயற்சிகளும் ஆராதனை வழிபாடும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்று கொண்டு வருகிறது. சிறப்பான விதத்திலே முதல் வெள்ளிக்கிழமை அன்று தேர்பவனையும் நாம் எடுக்கின்றோம். ஆகவே இறையிறக்காண்டவரிடத்திலே அதிக மக்களை கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. இறை தூதுவர்களாக இருக்கிறோம். ஆகவே இறையிறக்காண்டவரிடத்திலே ஏராளமான மக்களை கொண்டு வந்து சேர்த்து அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கின்ற வகையிலே நாம் பிறருக்கு உதவியாக இருப்போம். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமது ஆலயத்திலே 3 மணி அளவிலே ஆராதனை வழிபாடுகள், இறையிறக்க பக்தி முயற்சிகள் மற்றும் திருப்பலியும் நடைபெற்று கொண்டு வருவதாகவே நினைவிலே இருத்தி நேரங்காலத்தோடு வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மே மாதம் முழுவதுமாக நமது ஆலயத்திலே மாலை 6 மணிக்கு சிறப்பு ஜெபமாலை வழிபாடும் அன்னை மரியாளுக்கான பிரார்த்தனையும் நடைபெற்று கொண்டு வருகிறது. நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் லீவாகத்தான் இருக்கிறது. ஆகவே வீட்டில் இருக்காமல் டிவியெல்லாம் கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் கட்டுப்படுத்தி ஆலயத்துக்கு அழைத்து வாருங்க. அட்லீஸ்ட் இந்த மாதத்திலாவது பிள்ளைகள் விசுவாசத்தில் வருகின்ற வகையிலே நாம் அவர்களை ஊக்குவிப்போம், உற்சாகப்படுத்துவோம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு சிறப்பு ஜெபமாலை வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள், அன்னை மரியாளுக்கான சிறப்பு ஜெபங்கள் எல்லாம் நமது ஆலயத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது. கலந்து பங்கெடுத்து பயனடையுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம். மேலும் நம்முடைய டிவைன் மிர்சி ஸ்டாலிலே அச்சிக்கப்பட்ட எண்ணெய் ஆனது விற்கப்படுகிறது. ஆகவே யாருக்காவது தேவையாக இருந்தால் தயவு செய்து இதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனை வழிபாடு, இறையிறக்க பக்தி முயற்சிகள் மற்றும் இந்த திருப்பலியை ஒரு அருமையான ஆன்மீக வழியிலே நமக்கு வழிநடத்தி கொடுத்த அருள் தந்தை சார்ல்ஸ் டேவிட் இமானுவேல், நம்முடைய லூக்கா ஆலயத்தின் உதவி பங்கு பணியாளர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் என்னை பார்த்த முதல் நாளிலே, ஃபாதர், எனக்கு இந்த கோயில்லாம் ரொம்ப ஆசை, இங்கே வந்து ஜெபிக்கணும், இங்கே வந்து பூசை வைக்கணும்னா எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னார். நீங்கள் போகிறதுக்குள்ளே நான் ஒரு தடவையாவது வந்து பூசை வைக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த நாளிலே நம்மோடு வந்து இந்த திருப்பலியிலே நமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்த தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக
அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் இடமாற்றம் பெற்று சூளை புனித அந்திரேயா ஆலயத்திற்கு மீண்டுமாக உதவி பங்கு தந்தையாக செல்கிறார். ஆகவே தந்தை அவர்களின் பணி சிறக்க நாம் நம்முடைய ஜெபத்தில் அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்த பிற்பாடு தேர்பவனியானது நடைபெறும். Thank you, Father. It's been a pleasure to come here and celebrate Mass. Thank you. யாரேனும் தாகமாயிருந்தால் அவர் என்னிடம் வந்து குடிக்கட்டும். என்னில் விசுவாசம் கொள்பவர் உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் உயிர்த்த ஆண்டவர் அதே திருமகன் இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.